சில நாட்களில் நான் காலேஜ் விட்டு சீக்கிரம் வந்தால் ஷாலு மட்டும் தனியாக இருப்பாள். பார்வதியம்மா அவளுடைய கடையில் இருப்பாள். நானும் ஷாலுவை சக்கை பிழிந்து விடுவேன். ஆனால் எல்லா நாட்களிலும் இரவு ஷாலு தூங்கிய பிறகு பார்வதியும் நானும் தான் கட்டிலில் ஒன்றாக இருப்போம். புது இளம் திருமண ஜோடிகளைப் போல் களியாட்டம் தான். அன்று ஒரு நாள் பார்வதி மேலே என் ரூமுக்கு வந்தாள். டேய் கள்ள புருஷா, உனக்கு ஒரு காட்பரிஸ் சாக்லேட் வச்சிருக்கேன். நீயே சாக்லேட் தான். இதுக்கு மேல என்ன சாக்லேட்? அதுக்கில்லடா மடையா, அந்த சாக்லேட்டை என் உடம்புல ஒளிச்சு வச்சிருக்கேன். அதை 2 அட்டம்ப்ட்ல எடுக்குறியான்னு பார்க்கலாமான்னு சொல்லி கண்ணடித்தாள். இப்படியே சில நாட்கள் கழிந்தது. அன்றைக்கு ஒரு நாள் காலேஜ் விட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தேன். மனசு முழுக்க பார்வதி நினைப்புதான். இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடலாம்? இப்படி பலவாறு யோசித்துக்கொண்டே வீட்டுக்கு வந்தேன். வந்தவுடனே என்னோட கட்டழகி பார்வதி வெளியே நின்று கொண்டு இருந்தாள். அவளை பார்த்தவுடனே எனக்கு சந்தோஷம். ஆனால் அவளோ ஏதோ யோசனையில் இருந்தாள். என்னடி பாரு, இப்படியே வாசலிலே நிக்குற? இந்த கள்ள புருஷன் மேல அவ்வளவு அக்கறையா? போடா. இந்த திருட்டு புருஷன் மேல நான் அக்கறை படமா, வேற யார் அக்கறை படப்போறா? என் கன்னத்தை பிடித்து கிள்ளியவள் சட்டுன்னு தள்ளி நின்றாள். டேய் ரேணுகா கூப்பிட்டா. அன்னைக்கு 4 செட் டிரஸ் தான் எடுத்துட்டு போனாலாம். இப்ப வேற மாத்து துணி உன்கிட்ட கொடுத்துவிட சொன்னா. போய் அவளுக்கு கொடுத்துட்டு வந்துருடா ப்ளீஸ்டா. நான் கொஞ்சம் பிகு பண்ணுனேன். அப்படி ஹெல்ப் பண்ணுனா நீ எனக்கு என்ன பண்ண போற? டேய், நீ எதை கேட்டாலும் கொடுக்கிறேன்டா. எல்லாமே உனக்கு தாண்டா சொந்தம். அப்படியா? அப்ப இன்னிக்கு ஒரு புது விளையாட்டு விளையாடணும் என்ன என்பது போல் பார்த்தாள். அவளை பிடித்தேன். டேய் ஏத்தாதடா. போய் கொடுத்துட்டு வந்து என்ன வேணுமென்னா பண்ணிக்கோடா. அப்படியா? இன்னிக்கு புதுசா உன்கூட விளையாடணும். அப்படி என்ன விளையாட்டு? டேய், ஏதோ புதுசா பண்ண போறா. வலிக்காதுல? முதல்ல அப்படி தாண்டி வலிக்கும். பிறகு எல்லாம் சரியா போகும். அவளோட முகத்தில் புதுசா ஒரு எதிர்பார்ப்பு. ஏதோதோ செய்ய போற. பார்க்கலாம். அப்படின்னா அது வேண்டாமா? வேணும்தான். புதுசா நீ எது பண்ணினாலும் நல்லா தான் இருக்கும். சரி சரி, போய் சீக்கிரம் கொடுத்துட்டு நைட் ஆகுறதுக்குள்ள சீக்கிரம் வந்து சேரு. செல்ல புருஷனுக்கு இன்னிக்கு ஸ்பெஷல் விருந்து வச்சிரலாம் சொல்லி என் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்க ரேணுகாக்காவோட துணி வைத்திருந்த பேக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன். ஒரு வழியா பஸ்ஸை பிடித்து ரேணுகா மாமியார் வீட்டுக்கு போய் சேருவதற்குள் கொஞ்சம் இருட்டத் தொடங்கியது. நான் வருவேன் எதிர்பார்ப்பில் ரேணுகாக்கா விழிமேலே விழி வைத்து காத்திருந்தாள். சும்மா சொல்லக்கூடாது. வயலட் கலர் சீத்ரூ சாரியில் கூந்தலை ஸ்டைலாக விரித்து அழகாக வாசலிலே காத்து கொண்டு இருந்தாள். என்னை பார்த்தவுடனே அவளுக்கு சந்தோஷம். என்னப்பா அருண், என்னையெல்லாம் மறந்துட்டியா? போன்ல பேசக்கூட மாட்டேன்கிற. இங்க வந்து என்னை பார்க்க கூட இல்லை. அப்படியெல்லாம் இல்லக்கா, கொஞ்சம் படிப்பு ஜாஸ்தியா போச்சு. அதனால் தான் டக்குன்னு பேச்சை மாற்றுவதற்கு நான் உடனே அக்கா, இந்த சேலை உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னவுடனே அக்காவுக்கு வெட்கம். தேங்க்ஸ்டா. சரி சரி, உள்ள வா. என் மணிக்கட்டை பிடித்து இழுத்துக்கொண்டே வீட்டுக்குள்ள போனாள். கொஞ்சம் சம்பிரதாய பேச்சு வார்த்தை எல்லாம் முடிந்த பிறகு, அக்கா, அன்னிக்கே உன் மாமியாரை பார்க்கலை. இப்ப எப்படி இருக்காங்க? உடம்பு பரவல்லையா? அவங்களை பார்க்கணுமே. போன தடவையே பார்க்க முடியலை. ஆமா, மாமியாருக்கு என்ன? நல்லா குத்துக்கல்லாட்டம் இருக்காங்க. அவங்க தனியா இங்க இருக்குறதுக்கு சோம்பேறிப்பட்டு என்னை இங்கு வர வச்சிருக்காங்க. இப்ப என்னை நம்ம வீட்டுக்கே அனுப்ப மாட்டேங்குறாங்க அழாக்குறையா சொன்னாள். அதை கேட்டு மனசு ரொம்ப சந்தோஷமானது. ஆஹா, இவ வீட்டுக்கு வரலைனா நாம பார்வதியம்மா கூட சந்தோஷமா இருக்கலாம். மனதில் இருந்த சந்தோஷத்தை மனதிலேயே வைத்தேன். போங்கக்கா, நீங்க வீட்டுல இல்லாம வீடே வெறிச்சோடி இருக்கு.
அம்மா பார்வதியம்மா ரொம்ப கவலையவே இருக்காங்க. உங்க மாமியாரை ஏதாவது சமாதானப்படுத்தி நீங்க வீட்டுக்கு வந்து சேர பாருங்க. கொஞ்சம் மனசை கஷ்டப்படுத்தி கொண்டுதான் சொன்னேன். ஆமாடா, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு அம்மாவை, தங்கச்சியை உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியலைடா. அவள் உண்மையில் வருத்தத்தோடு கூறினாள். உன்னை என்று சொன்னதை கொஞ்சம் அழுத்தமாகவே சொன்னாள். சரிக்கா, உங்க மாமியாரை கூப்பிடுங்க, பார்த்துட்டு கிளம்பணும். மாமியார் பின்னாடி கொல்லைப்புறத்துல தான் இருக்காங்க. போய் பார்க்கலாம். ஆனா நீ இப்பவே கிளம்ப முடியாது. இருந்து நைட் தங்கிட்டு காலையில தான் போகணும் சொல்லிக்கொண்டே என் பக்கத்துல உரசிக்கொண்டு வந்து நின்றாள். சரி, முதல்ல அவங்களை பார்த்துட்டு அப்படியே நைச்சா கழண்டுக்கலாம்னு நினைத்தவாறு கொல்லைப்புறத்துக்கு போனோம். அங்கே அவளின் மாமியார் மல்லிகைப்பூ செட்டில பூ பறித்து கொண்டு இருந்தாள். என்னை பார்த்து யாரு இவன் என்கிற மாதிரி ரேணுகாக்கவை பார்த்தாள். அத்தை, நான் சொன்னேன்ல எங்க வீட்டு மாடில குடியிருக்கிற பையன்னு. ஓ, நீ சொன்ன அந்த அருண் இவன்தானா? வாப்பா, நல்லா இருக்கியா? இவ அம்மா தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருங்காங்கம்மா. சரிங்கம்மா, உங்க உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் சம்பிரதாய பேச்சு வார்த்தை எல்லாம் நடந்தது. அப்படி பேச்சிக்கொண்டு இருக்கும்போதுதான் அவள் மாமியாரை அளவெடுத்தேன். நான் கூட ரொம்ப கிழவி, எல்லாம் நட்டு கழண்ட கேசாதான் இருக்கும்னு நினைத்தேன். ஆனால் அவளோ குடும்ப பாங்காக மஞ்சள் பூசிய முகத்தில் குங்குமம் வைத்து தலை நிறைய மல்லிகைப்பூ வைத்து மங்களகரமாக இருந்தாள். களையான முகம், குண்டும் இல்லை ஒல்லியும் இல்லை. கொஞ்சம் பூசினார் போல் உடம்பு. கலரோ நன்றாக வெளுத்த கோதுமை கலர். அவள் அணிந்திருந்த மூக்குத்தி இன்னும் முகத்தின் அழகை தெய்வ கடாட்சமாக காண்பித்தது. முகம் வயது கூட பார்வதியோட 1-2 வயசுதான் அதிகம் இருக்கும். நல்ல முற்போக்கான சிந்தனை. எல்லாமே ஈஸியா எடுத்துகிற மனப்பாங்கு. கொஞ்ச நேரம் பேசியதிலிருந்தே ஏதோ ரொம்ப நாள் பழக்கம் போல் பேசினாள். எல்லாம் பேசிய பிறகு எழுந்து நின்றேன். சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். இப்ப கிளம்புனாதான் சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும். உடனே ரேணுகாக்கா, டேய், வந்தவுடனே கிளம்புறேன் சொல்ற. இன்னிக்கு இருந்துட்டு நாளைக்கு காலையில சீக்கிரம் கிளம்பு. அவளின் முகத்தில் ஒரு ஆதங்கம் தென்பட்டது. சரிப்பா, வந்தவுடனே கிளம்பாதா? ஒரு டீயாவது குடிட்டி சுட்டு போ சொல்லிவிட்டு மாமியார் கிளம்பி உள்ளே சென்று விட்டாள். சோபாவில் என்னை இடித்துக்கொண்டு ரேணுகா உட்கார்ந்தாள். என்னடா, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்ற? இருந்துட்டு காலையில போகலாம்ல. நைட் உனக்கு ஸ்பெஷலா உனக்கு விருந்து வைக்கிறேன். ஏதோ பொடி வைத்து பேசியது மாதிரி இருந்தது. என்னது விருந்தா? ஆமாடா, நீ பண்ணுற ஹெல்ப்புக்கு நைட்ல சிக்கன் மட்டன் செய்றேன். அதை சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் சொல்ல எனக்கோ இருப்பு கொள்ளவில்லை. என் மனம் முழுவது பார்வதியின் ஞாபகம்தான். இல்ல அக்கா, நிறையா படிக்கணும். நாளைக்கு எக்ஸாம் வேற இருக்கு. இன்னொரு நாளைக்கு வர்றேன், தப்பித்துக்கொள்ள ஏதோ ஒன்னு சொன்னேன். அவளின் முகத்தில் ஏமாற்றம் அதிமுகமாவே தெரிந்தது. சரிடா, கொஞ்ச நேரம் உட்காரு, டீ வச்சு தர்றேன். அதுக்கப்புறம் கிளம்பலாம் சொல்ல நான் சோபாவிலில் அப்படியே உட்கார்ந்தேன். ரேணுகாக்கவும் உள்ளே சென்று விட்டாள். அப்போது யாரோ ஒரு பெண் என்னை கடந்து நான் உட்கார்ந்து இருப்பதை கூட லட்சியம் செய்யாமல் விறுவிறுவென ஒரு ரூமுக்குள் சென்று கதவை தாழிட்டாள். எனக்கோ திகைப்பு. என்ன வீட்டுல மாமியாரும் ரேணுகாக்காவும் 2 பேரும் மட்டும் தான் இருக்கிறதா நினைச்சோம். இப்ப யாரோ ஒரு பொண்ணு திறந்த வீட்டுக்குள்ள ஏதோன்னு நுழைஞ்ச மாதிரி உள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டாள். யாரா இருக்கும்? சரி, அக்காகிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்குவோம்னு அப்படியே விட்டேன்.